ஏமா என்னமா கேள்வி இதெல்லாம்? நான் அப்பாமா இருக்கட்டும், அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அம்மாவை என்ன பண்ணீங்க? என்னது என்ன பண்ணனா? ஆமா, மம்மி இங்கேயும் இல்ல வீட்லயும் இல்ல. அவங்க இப்படிலாம் என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. சொல்லுங்க டாடி, மம்மி எங்க? வீட்டுலதாம்மா இருந்தா. மம்மி வீட்ல இருந்திருந்தாங்கன்னா உங்களை இங்க அனுப்பியே விட்டுருக்க மாட்டாங்க. மம்மிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க டாடி, மம்மி எங்க? நீங்க தான் உங்களை ஏதோ பண்ணிருக்கீங்க. பிரியங்கம்மா, அப்பாவே எதுக்குமா இப்படிலாம் சந்தேகப்படுற? நான் உங்க அம்மாவை என்னமா பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவ என்னை சும்மா விடுவாளா? தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பா. அப்படி இருக்கும்போது என்னால அவளை எதுவும் செய்ய முடியுமா? அப்ப மம்மி எங்க டாடி? வீட்டுலதாம்மா இருந்தா. இப்போ வீட்ல இல்ல. நம்ம வீட்டோட கேட் பூட்டி இருக்கு. மம்மி பக்கத்துல எங்கயாவது போனா அப்படி கேட் எல்லாம் பூட்டிட்டு போக மாட்டாங்க. சொல்லுங்க டாடி, மம்மி எங்க? வீட்டுலதாம்மா விட்டுட்டு வந்தேன். அவ வெளியே எங்கேயாவது போயிருப்பா. மம்மி சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாங்க டாடி. எனக்கு என்னமோ மாமா வீட்ல இருந்து மம்மி வீட்டுக்கே போலான்னு தோணுது. பிரியங்கா, ஏமா அப்படி சொல்ற? ஆமா டாடி, எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க மம்மி ஏதோ பண்ணிட்டீங்க. அவங்க இருந்தா இந்த கல்யாணத்தை ஒழுங்கா நடத்த விட மாட்டாங்கன்னு ஏதோ பண்ணிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மம்மி எங்கன்னு சொல்லுங்க டாடி. பிரியங்காமா, நான் உங்க அம்மாவை எதுவுமே பண்ணலமா. அவளை வீட்டுலதான் விட்டுட்டு வந்தேன். அவ எங்க போனான்னு தெரியல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. போனை அட்டன் பண்ணானா எங்க இருக்கான்னு கேப்போம். டாடி, உங்களுக்கு உண்மையிலே மம்மி எங்கயாவது இருக்காங்கன்னு தெரிஞ்சா சொல்லிருங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். பிரியங்கா, எனக்கு தெரியாதுமா. அவ எங்க போனா ஏது போனான்னு என்கிட்ட சொல்லிட்டும் போல. நான் அவளை வீட்டுலதாம்மா விட்டுட்டு வந்தேன். மாமி கிட்ட நீங்க இங்க வரேன்னு சொல்லியிருந்தா அவங்க விட்டுக்கவே மாட்டாங்க உங்களை. அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இங்கதான் வரேன்னு சொன்னம்மா, போயிட்டு வான்னு சொல்லிட்டா. மைனா உன் தங்கச்சி இல்லம்மா, எனக்கு பிள்ளை. இந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு எப்படி உங்க அம்மா சொல்லுவா? மாமி கண்டிப்பா உங்களை இந்த கல்யாணத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இதுல ஏதோ தப்பா இருக்குது. மறுபடியும் மம்மி ஏதோ பண்ணி ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க டாடி, மம்மி எங்க இருக்காங்க? எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்க? உங்களுக்கு கையை உடைச்சிங்களா இல்ல காலை உடைச்சிங்களா? பிரியங்காமா, நான் உன் அப்பாமா. எதுக்குமா என்னை எப்படி எல்லாம் சந்தேகப்படுறா? அவைய பொண்டாட்டி, நாங்க ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனாலதான் அவளே என்னைய போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கா. இல்ல இல்ல, எனக்கு இதுல சந்தேகமா தான் இருக்கு. நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்க. பிரியங்காமா, டேடி உன்கிட்ட எதுக்கு போய் சொல்ல போறேன்? உண்மையை தான் சொல்றேன். உங்க அம்மாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நான் இங்க போறேன்னு சொன்னேன்னா, சரி போயிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்துருங்கன்னு சொன்னா. அதனாலதாம்மா வந்தேன். இப்போ உங்க அம்மா வீட்டுல இல்லாம எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை மாமா வீட்டுக்கு போயிருப்பாளா இருக்கும். மாமா வீட்டுக்குலாம் மம்மி போல. அவங்களுக்கு என்னவோ ஆயிருச்சுன்னு எனக்கு தோணுது. வாங்க டாடி, போய் மம்மியை கண்டுபிடிக்கலாம். பிரியங்கா, அவ என்ன குழந்தையா தொலைஞ்சு போயிட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? எங்க போனாலும் அவளே வந்துருவாமா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. என் கூட வாங்க டாடி, மம்மியை தேடி கண்டுபிடிப்போம். பிரியங்கா, இந்த கல்யாணம் முதல்ல நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் ராசாத்தி கிடைக்கலன்னா போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா. கல்யாண வேலையை வச்சுட்டு என்னால எங்கேயும் அடைய முடியாது. அப்போ உங்களுக்கு மம்மியை விட அவ கல்யாணம் தான் முக்கியம். இந்த இடத்துல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, மம்மி என்ன பண்ணீங்க? பிரியங்காமா, அப்பாட்ட பேசுன மாதிரி பேசுமா. ஏதோ அக்யூஸ்ட் நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு உன்னோட கேள்வி எல்லாம். என்னைய பத்தி உனக்கு தெரியாதா? உங்க அம்மா ஒரு மரம் மறைச்சாலே அவளை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படிப்பட்ட நானா அவளுக்கு கெட்டது செய்வேன்? அப்பாவை நம்புமா. உங்க அம்மா தான் எங்கேயாவது வெளியே போயிருப்பா. கிடைச்சிருவாமா, பயப்படாத. அப்போ நீங்க மம்மியை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் தேடுவோமா. வா, கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற வேலையை பார்ப்போம். இவ கல்யாணம் நல்லபடியா நடந்தா என்ன, நடக்காம போனா எனக்கு என்ன? பிரியங்கா, அப்படி சொல்லாதுமா. அவ உனக்கு அக்கா. அக்காவா? அக்கா என்ன என் கூடயே பிறந்தா? யாரோ ஒருத்திக்கு பிறந்திருக்கா. பிரியங்கா, பெரியவங்களை அப்படிலாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அவங்களும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அம்மா மாதிரி தான், அம்மா ஒன்றும் கிடையாது. யாரையும் அம்மாவாவோ என்னால நினைக்க முடியாது. என் அம்மா மட்டும்தான் எனக்கு அம்மா. இப்போ அவங்களே காணோம். எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மம்மி ஏதோ பண்ணிட்டீங்க. மம்மி மட்டும் கிடைக்கல, இந்த கல்யாணம் நடக்காது டாடி. நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். பிரியங்கா, ஆமா, அவளுக்கு கல்யாணமே நடக்காது. நான் போய் என் மம்மியை தேட போறேன். அவங்க மட்டும் எனக்கு கிடைக்கல, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அப்படியே அவ அம்மா மாதிரியே இருக்கா.
ஐயோ, ஒருவேளை அம்மாக்காரியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாளோ? அவ வந்துட்டு அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடக்க விட மாட்டாளே. போச்சு போச்சு, இப்ப நான் என்ன செய்யறது? ஐயா பிரவீன், என்ன மாமி? ஏலே அந்த திமிர் பிடிச்சவ ஏதோ போனுக்குன்னு பண்ணாலோ? இல்ல மாமி. நீ ஏதோ அவளுக்கு போன் பண்ணி பாத்தியோ? இல்ல மாமி, நானும் பண்ணல. அவளா போன் பண்ணா பண்ணட்டோன்னு தான் நானும் இருக்கேன். எனக்கு அவகிட்ட பேசவே இஷ்டம் இல்லை மாமி. நான் வேண்டாம் தானே போனா, அப்படியே அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும். அவளுக்கெல்லாம் இவ்வளவு திமிரு ஆகாது பிரவீனே. அவ அம்மா மேலதான் தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அவ இந்த மாதிரி இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவ குணமா அவ அம்மா குணமா ஒரே மாதிரி தான் இருக்கு. இவெல்லாம் ஒரு நாளும் தெரிஞ்சுக்கிட மாட்டா. இந்த வீட்டில் வந்து இருந்தாலும் நம்மளை விளங்கே விட மாட்டா. நான் உனக்கு ஒன்று சொல்லி கேளு பிரவீனே, பேசாம டைவர்ஸ் பண்ணிவள. என்னம பார்க்க பிள்ளையாது, நல்ல பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா. மாமி, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை மாமி. இங்க பாரு பிரவீனே, இப்படிலாம் சொல்லாத. உனக்கு என்ன வயசாகி போச்சு? நீ சின்ன பையன்தான், ஒன்னும் வாழ்ந்துடல நீ. அவளை என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாலும் ஓயாம சண்டை போட்டுட்டு ஓடதான் செய்வா, ஓடுகாலி. அதனால இதுக்கு மேல அவளை தேடவும் வேண்டாம், கூப்பிடவும் வேண்டாம். டைவர்ஸ் பண்ணக்கு ஏற்பாடு பண்ணு. மாமி, எனக்கு இதுலலாம் இஷ்டம் இல்லை மாமி. ஒருவேளை அவ கேட்டானா வேணா டைவர்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு இதுலலாம் இஷ்டம் இல்லை. நானா போய் அவகிட்ட டைவர்ஸ்லாம் பேச மாட்டேன். அவ தானே நான் வேண்டாம்னு நினச்சிட்டு போனா. வேணும்னா அவ கேட்கட்டும். அப்படியே டைவர்ஸ் பண்ணாலும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இஷ்டம் இல்லை மாமி. கல்யாணத்தை நினைச்சாலே எரிச்சலா இருக்கு, டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆவதால செய்யும். இந்த மாதிரி ஒருத்திய கட்டினால அவதான் வேணும்னு போனதுக்குதான் இந்த மாதிரி பரிசு கொடுத்துட்டு போயிருக்கா உனக்கு. சரியான திமிரு பிடிச்சவா அவ ஆத்தா, அவளுக்கு மேல திமிரு பிடிச்சவா. அதனால இதுக்கு மேல அந்த தேச பக்கம் நீ தலை வச்சு படுத்துறாத. நான் போக மாட்டேன் மாமி. அவளா மனசு மாறி வந்தா வரட்டும். எனக்கு அவளை தேடி போக இஷ்டம் இல்லை. அப்போ இதுக்கு மேலே அவ வருவான்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கியோ? அவளே வந்தாலும் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள அவளை சேர்க்க இஷ்டம் கிடையாது. இதே மாதிரிதான் மாமியார் நீ மரியாதை இல்லாம, புருஷனி மரியாதை இல்லாம ஒரே ஓட்டமா ஓடிக்கிட்டு இருப்ப. ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதனால இதுக்கு மேல நீ அவளை பத்தி நினைக்காத பிரவீனே. நான் அவளை நினைக்கல மாமி. நீங்க அவளை ஞாபகப்படுத்தாம இருங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் இருக்கேன். சரி சரி, வா சாப்பிடுவா. நான் அவளை நினைக்கிறதோ இல்லை, அவளை பத்தி யோசிக்கிறதோ இல்லை. அவளும் அவங்க அம்மாவை செஞ்சுட்டு போனது நினைச்சா எரிச்சலா இருக்கு. மாமி வேற வந்து நின்றுட்டு எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி ஞாபகப்படுத்தி விட்டுட்டு போறாங்க. எனக்கு அவளை நினைக்கவே பிடிக்கல. சரோஜா, மாமா, ஆனந்தி, வாப்பா. உங்க அம்மா வரலையாக்கும்? சித்தி, எங்க அம்மா காலையில வரேன்னு சொல்லியிருக்கா. ஓ அப்படியா, சரிப்பா. சரோஜா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏ வளர்ந்த பொண்ணு, உன் புடிச்சுனீங்க அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? ஏத்தே, அவரு அவி அம்மா கூட வருவாரு. அப்படியா? நீயாவது வந்தியே, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு தான் போன சொல்லிட்டேன். தினமும் வீட்டுல விருந்து சாப்பாடு தான் இருக்கும். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. என்ன சித்தி சொல்றிய? 4 நாளா? எங்க அம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடணும்னு சொல்லியிருக்கா. அது பெரியவிய அப்படிதான் சொல்லுவாங்க. அவிய வந்தாவனா நான் பேசிக்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே போறதுக்கு நீங்க என்ன மத்தவியலா? உரிமையான சொந்தக்காரவிய. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியாவது வருவியன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தானே வந்திருக்கிய. ஒரு 4 நாள் கழிச்சு போனா ஒன்னும் தப்பு இல்லை. நான் அவிய கிட்டே பேசிக்கிறேன். போங்கம்மா, உள்ள போங்க. ஆளுக்கு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு, தங்கிக்கங்க. மண்டபத்திலயோ எல்லாருக்கும் ரூம் இருக்கு. சரோஜா, நீ வயிற்று பிள்ளைக்காரி, போய் ரெஸ்ட் எடுமா. எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது, சரியா? கில்காமட்டி நானே. உனக்கு தானே பூ கட்டுற வேலை இருக்கு, வா போய் கட்டுவோம். ஏத்தே, நானும் பூ கட்டுவேன், நானும் கட்டுறேன். சரிம்மா, கொஞ்ச நேரம் கட்டு, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. சாயந்தரம் ஒரு 5 மணிக்காதான் மண்டபத்துக்கு போனா, அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பணுமா? சரி அத்தை. போங்கம்மா, எல்லாரும் உள்ள போங்க. மீனா, எல்லாருக்கும் காபி போட்டு கொடுமா. சரோஜா, வாமா. எப்பமா வந்தா? இப்பதான் வரேன் சித்தப்பா. வாங்கம்மா, எல்லாரும் வந்து உட்காருங்க. என்ன கல்யாண பொண்ணு சைலண்டா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு? ஒன்னும் ரெடியான மாதிரி இல்ல, அமைதியா இருக்கா? சரோஜாக்கா, குழந்தைக்கா, எப்பக்கா வந்தீங்க? நாங்க இப்பதான் வரோம்.
வந்த உடனே உன்னைய தான் ரூம்ல வந்து பார்க்க வந்தோம். நல்லா இருக்கியா மைனா? நல்லா இருக்கேன்க்கா. சரி நாங்க ரெண்டு பேரும் உன்னைய ரெடி பண்ணி விடட்டுமா? சரோஜாக்கா மண்டபத்துக்கு போகும்போது தான் ரெடி ஆகணும்னு அம்மா சொன்னாங்க. ஏன் மைனா இப்பவே ரெடி ஆகலாம்ல? வீட்டுக்கு ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, உன்னைய தான் வந்து பாப்பாவே. இதே ட்ரெஸ்ல உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா? வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா போடு. வேறவே மண்டபத்துக்கு போகும்போது வேற ட்ரெஸ் போடலாம். அப்படியாக்கா? சரி வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி. என்ன கல்யாணத்துக்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா? இந்த கல்யாணம் அவ்வளவு முக்கியம் இல்ல, போக வேண்டாம்னு நான் சொல்லி வச்சிருந்தேன். யாரும் கேட்க மாட்டேங்க. நீயும் அனுப்பி விட்டுருக்கு எதுக்கு வைக்கலாண்டோ? நான் சொன்னாங்க மார்மாவள மகனை எங்க கேட்காவே போயே தீர்வேன்னு ஓடியாவே. நான் ஆனந்திட்ட எவ்வளவோ சொன்னேன், காலையில போயிட்டு என்னால தலைய காமிச்சிட்டு வந்துருங்கன்னு. ஒரு வார்த்தை கேட்டானங்க. என்னைக்கு அவன் அந்த பிள்ளை கட்டினானோ அன்னையில இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். நம்ம சொல்ல ஒன்னும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான்.